சபை வளரணும் வளரணும் அழுவுறீங்களே பாஸ்டர், சபை வளரணும்னு அழுவுறீங்களே விசுவாசி, ஏன் வளரலன்னு ஆண்டவர் சொல்றாரு. பக்கத்தினாலும். என்னதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டர் கவனிங்க, பாஸ்டர் கவனிங்க, விசுவாசிங்க கவனிங்க. சபைக்கு ஆலயத்துல வரவேற்புல நிக்க வைக்கிற ஆளை குறிச்சு கவனமா நிக்க வைங்க. எல்லாம் என்ன பாருமா, பாருங்கம்மா, சபையில முட்டுகிற ஆடு இருக்குது. என்ன ஆடு? எப்படி தெரியுமா முட்டுது? என்ன உனக்கு 35 வயசாவது, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? ஒரு முட்டு கிட்ட வந்துருங்க. இன்னொரு முட்டு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஒண்ணுமே காணோம், ஒரு முட்டு. ஏங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. பிசாசின் மகனே, என்ன மகனே? அவங்க கர்ப்பம் தரிப்பது தேவனுடைய கிருபை. இந்த ஆடை விசாரிப்பது ஊழியனுடைய வேலை. இந்த நல்ல கவனிங்க, இந்த ஆடை பராமரிக்கிற ஊழியனுடைய வேலை. ஊழியனுடைய வேலைய எந்த ஆடு எடுத்துக்குது? பாஸ்டர். பாஸ்டர் கவனிங்க, நீங்க ஒரு ஆளை நியமிக்கிறீங்க, அந்த ஆள் தான் செய்யணும். ஆனா சில முட்டுகிற ஆடு என்ன பண்ணுது? முன்னந்தொடையில முட்டுது. இன்னும் உங்க அக்காவுக்கு வயசாயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலையா? அவங்க சபைகள் வர ஒரு ஆடை முட்டுது, இன்னும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல. பாசமா கேட்கறது வேற, முட்டுகிறது வேற.